இளையராஜா சார் புன்னகை மன்னன் படத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, ரேவதி டான்ஸ் ஆடி இருப்பாங்க. கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம், நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகை ராகம். அதுல இடையில வரும் தப்பாட்டம், ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம், ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம், ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம், ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம். ஆனா அதுல ரேவதி பரதநாட்டியம் ஆடுவாங்க. ஆனா இது உண்மையிலே இது எங்கிருந்து பிறந்தது என்றால் ஒரு தப்பு, அதாவது பறை இசையிலிருந்து கிளம்பியதுதான் இந்த அருமையான தாளம் ஜதி எல்லாமே. அதே மாதிரி இன்னொரு படத்துல ராமராஜன் ஐயா பாடுறப்போ ஒரு காதல் பாட்டுல ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு, மனைவி கிட்ட கணக்கு சொல்றதுக்கு கூட ஜிஞ்சனக்கு ஜனக்கு தான். அது கூட பாருங்க, அதுக்கு பேர் காதல் பறை, ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தர்றேன் கணக்கு அப்படின்னு. அதனால எல்லா பாடல்களிலும் இந்த பறை இசை என்பது மனிதன், தமிழன் மன்ற மனிதன் தோன்றிய அந்த காலகட்டத்திலே தோன்றிய முதல் இசை எது என்றால் அது பறை இசைதான் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அதனாலதான் திருக்குறள்ல குழல் இனிது யாழ் இனிது அப்படின்ற குழல் யாழ் ரெண்டுலையும் பாருங்க சிறப்பு லகரம் இருக்கும். முழவு அப்படிங்கிற வார்த்தையிலே சிறப்பு ரகரம் இருக்கும். இந்த மூன்று கருவிகளும் பாருங்க, குழல்ங்கிறது ஊதுற கருவி, யாழ்ங்கிறது கம்பி கருவி, முழவுங்கிறது தோல் கருவி. இந்த மூணுலையும் தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லகரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இசையின் மூல ஆதார மொழி எது என்று சொன்னால் குழல் இனிது யாழ் இனிது என்று வள்ளுவரே எழுதியிருக்காருனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இசையில் தோன்றிய இனம் தமிழ் இனம்தான். அவனால் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை. அதனால அந்த மிருதங்கத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா வார் பிடிக்கிறது சுதி சேர்க்கறதுலாம் சொல்லுவாங்க. பறையில எல்லாம் சுதி சேர்க்கறது ஒன்றும் கிடையாது. நெருப்பை மூட்டி ஒரு காய்ச்சுவாங்க, டங் 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 டங். இன்னைக்கு பனியில் இருந்தனால தான் தண்டங்க 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 எழிலோட இது ரொம்ப ஒரு நெருப்புல மட்டும் காய்ச்சி இருந்தா இன்னைக்கு இந்த இடமே அப்படி அதிர்வு இருந்திருக்கும். அதுல அந்த வார் பிடிக்கிறதுங்கிறத தில்லான மோனம்பால் படத்துல நாகேஷ் பார்த்தீங்கன்னா அதுல சவுடால் வைத்தியா நடிச்சிருப்பாரு. ஏன்டா அம்பே சண்முக சுந்தரம் மகாராஜா ஊதுறது கூப்பிடுறாரு வர்றாளா, ஏண்டிமா மோகனா இங்கே மகாராஜா கூப்பிட்டுருக்காரு வந்துட்டு இருக்காளா அப்படின்னு பேசிட்டே இருப்பாரு. அப்ப பாலையா சொல்லுவாரு, இந்த நரம்பு பயலை வார் புட்டுச்சா எல்லாம் சரியா போயிடும்டா அப்படிம்பார். அந்த நாயச நரம்பு பயலை வார் புடிச்சாம்பார். அந்த மிருதங்கத்துல சுருதி சேர்க்கறதுன்னு ஒரு இடம் இருக்கு. ஆனா பறை இசைக்கு அப்படிலாம் இல்லை. மக்களுடைய எண்ணங்களிலும் மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உருவானது இந்த பறை இசை. விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காகவும் மற்றவர்களுக்கு செய்திகளை அறிவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.